எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரெஜியா பேசுறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 19. இப்படி இரண்டாவது சகோதரியின் கதையை கேட்ட கலிஃபா வியந்தார். மூத்தவளை நோக்கி, உன் மற்ற 2 சகோதரிகளையும் நாயாக வனதேவதையை இப்போது நீ அழைக்க முடியுமா என்றார். மூத்தவள் தன் கழுத்தில் அணிந்திருந்த தாயத்து ஒன்றினை எடுத்து திறந்தார். அதில் ஒரு சிறு ரோமம் இருந்தது. நெருப்பு தணல் கொண்டு வர செய்து மந்திர உச்சாரணம் செய்து அந்த ரோமத்தை தணலில் போட்டால் வெண்புகை கிளம்பியது. அந்த புகையின் வழியே ஒரு வெண்ணுடை தரித்த பெரிய இறக்கைகளுடன் வனதேவதை தோன்றினாள். கலிஃபாவும் ஜாஃபரும் வனதேவதையிடம் நாய்களாக உள்ள சகோதரிகளை மன்னித்து மனித உருவாக்கி தருமாறு வேண்டினர். தேவதையும் மனமிறங்கி நாய்களை பெண்களாக்கி மறைந்தது. பின்னர் சகோதரிகள் அனைவரையும் 3 குருடர்களையும் மற்றும் தக்கவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். இப்போ சஹஜாத், மாமன்னரே, இதை விட சுவை மிகுந்த 3 ஆப்பிள் பழக்கதை இருக்கு, அதை நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா. மன்னரும் கதை கேட்கும் ஆவல் அதிகம் இருப்பவர் தானே, நிச்சயமா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. முன்னொரு காலத்துல மாமன்னர் ஹருண் என்பவர் தன் மந்திரி ஜாஃபருடன் மாறு வேடத்தில் நகரை சுற்றி வந்தார். அவன் தன்னை மறந்த நிலையில் பொருள் இல்லாத ஏழைக்கு அறிவு இருந்து என்ன பயன், ஏழைக்கு வாழ்வில் எத்தனை இன்னல்களும் அவமரியாதைகளும், ஏழை உயிர் வாழ்ந்து யாருக்கு என்ன பயன் என்று நீதியின் விரக்தியுடன் பாடிக்கொண்டிருந்தான். இந்த விரக்தி பாடலை கேட்ட மன்னர் ஹருண் மிகவும் மனமிறங்கி அந்த கிழவனை தட்டி எழுப்பி, நீ யார், உனக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் ஒரு செம்படவன், என் குடும்பம் பெரியது. இன்றெல்லாம் பல முறை ஆற்றில் வலை வீசினேன், ஒரு மீனும் சிக்கவில்லை. என் வரவை எதிர்நோக்கி என் குடும்பமே வழிமேல் விழி வைத்திருக்கும். நானோ வெறுங்கையுடன் எப்படி வீட்டிற்கு செல்வேன்? ஆகவேதான் மன நிம்மதி இல்லாமல் இப்படி ஏதேதோ புலம்பி பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றான். அப்போது மாறு வேடத்தில் இருந்த மன்னர் ஹருண் அவனுக்கு தைரியம் சொன்னார். தன்னோடு ஆற்றுக்கு வந்து மீண்டும் ஒரே ஒரு முறை ஆற்றில் வலையை வீசும்படி கேட்டுக்கொண்டார். வலையில் மீன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் 100 தங்க மொஹராக்கள் தருவதாக சொன்னார். கிழவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. உடனே சம்மதித்து மன்னருடன் ஆற்றுக்கு சென்றான். அப்போது நிலவொளியில் தகதகக்கும் ஆற்று நீரில் வலையை வீசினான். வலை விரிந்து அழகாக மெல்ல மெல்ல ஆற்று நீரில் இறங்கியது. சற்று நேரம் கழித்து வலையை இழுத்தான். மிகுந்த கனத்துடன் இழுக்க முடியாது தவித்தான். மாறு வேடத்தில் இருந்த மந்திரி ஜாஃபர் அவனுக்கு உதவி செய்தார். இருவரும் மிகுந்த சிரமத்துடன் வலையை இழுத்து கரை சேர்த்தனர். வலையில் இருக்க மூடிய ஒரு பெட்டி இருக்க கண்டனர். அந்த கிழவனுக்கு பேசியபடி 100 தங்க மொஹராக்களை தந்துவிட்டு பெட்டியுடன் மன்னரும் மந்திரியும் அரண்மனைக்கு சென்றார்கள். பெட்டியை மிகுந்த சிரமத்துடன் உடைத்தனர். உள்ளே ஓர் அழகிய இளம்பெண் மார்பகத்தில் கத்தி குத்துப்பட்டு காயத்துடன் இறந்து கிடந்தார். இப்பேற்பட்ட அழகியை கொன்ற கிராதகனை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது என்று மன்னர் ஹருண் கொதித்து கொண்டிருந்தார். மன்னர் ஹருண் தன் மந்திரி ஜாஃபரை அழைத்தார். இன்றிலிருந்து 3 நாட்களுக்குள்ளாக இந்த பெண்ணை கொன்றவனை நீ கண்டுபிடித்தாக வேண்டும். தவறினால் 4ஆம் நாள் காலையில் உன் தலை தரையில் உருளும் என்று கர்ஜித்தார். மந்திரி ஜாஃபருக்கு இதை கேட்டதும் நடுக்கம் ஏற்பட்டது. 3 தினங்களில் எப்படி நான் கொலையாளியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு துக்கத்தால் நகரை சுற்றி கொண்டு அலைந்தார். ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. தன் தலை உருள வேண்டும் என்பது ஆண்டவனின் ஆசையோ என்னமோ, ஆகட்டும் அப்படின்னு மன வைராகியத்தோடு 4ஆம் நாள் காலையில் மன்னர் ஹருண் முன்னர் வந்து நின்றார். கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார். கோபமடைந்த மன்னர் ஹருண் மந்திரி ஜாஃபரின் தலையை அவர் சுற்றத்தார் அனைவருடைய தலைகளும் அரண்மனை மைதானத்தில் பகிரங்கமாக சீவப்படும் என்று நகரெங்கும் முரசறைந்து சொல்ல செய்தார். சிறிது நேரத்தில் அரண்மனை மைதானம் நகர மக்களால் நிறைந்தது. சிரசேதம் செய்ய மந்திரி ஜாஃபரையும் அவர் உறவினர்கள் 40 பேரையும் கொலைகளத்திற்கு கொண்டு வந்தனர். நகர பெருங்குடி மக்களே, மாமன்னரும் மந்திரியாரும் ஆற்றில் ஒரு பெட்டியை கண்டெடுத்தனர். அப்பெட்டியில் ஒரு பெண் கொல்லப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாள். கொலையாளியை 3 தினங்களில் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று அரசர் அவர் உத்தரவிட்டார். அதற்கு மந்திரி அவர் தவறினால் மரண தண்டனை ஏற்க வேண்டும் என்று மந்திரியாருக்கு கட்டளையிட்டார். நேற்றோடு 3 நாட்கள் மன்னர் கொடுத்த நாட்கள் முடிந்தாகிவிட்டது. ஆகவே மன்னரின் ஆணைப்படி மந்திரியார் கொலைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அரண்மனையின் மேன்மாடத்திலிருந்து கொடி அசைத்து உத்தரவு கிடைத்ததும் மந்திரியாரின் தலை துண்டிக்கப்படும் என்று கூறினார்கள். கூடியிருந்த மக்கள் மந்திரி ஜாஃபரின் நிலையை கண்டு கண்கலங்கினார்கள். அப்போது ஜனத்திரளில் ஒரு மூலையில் சலசலப்பு ஏற்பட்டது. மக்களை விலக்கி கொண்டு ஒரு வாலிபன் கொலைகளத்தின் வெட்டுப்பாறையை நோக்கி ஓடி வந்தான். பெரியோர்களே, இளம்பெண்ணை கொலை செய்து பெட்டியில் வைத்து மூடி ஆற்றில் எரிந்தவன் நானே. எனக்கு தண்டனை கொடுங்கள். ஏதுமறியாத மந்திரியாரை விட்டுவிடுங்கள் என்று முழக்கமிட்டான். அடுத்த கணம் ஒரு கிழவன் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஓடி வந்தான். இந்த வாலிபன் சொல்வதை நம்பாதீர்கள். நான் தான் அப்பெண்ணை கொலை செய்தவன்.
எனக்கே மரண தண்டனை கொடுங்கள் என்று ஓலமிட்டான். இந்த வினோத சம்பவத்தை கேள்விப்பட்ட மாமன்னர் ஹருண் எல்லோரையும் அரசவைக்கு விசாரணைக்கு கொண்டு வர செய்தார். உங்கள் இருவருள் யார் பெண்ணை கொன்றவர்? முதலில் வாலிபன் சொல்லட்டும் என்று ஆணையிட்டார் மன்னர். வாலிபன் தரை தாழ்ந்து மும்முறை மன்னரை வணங்கிவிட்டு, பேரரசே, நான் தான் கொலையாளி. கொலையுண்டவள் என் மனைவி. ஏதோ இவர்தான் கொன்றதாக கூறும் இந்த பெரியவர் என் மாமனார். நாங்கள் அனைவருமாக மிக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கொலையுண்ட என் மனைவிக்கும் எனக்குமாக 3 மகன்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் துஷ்டவசமாக இந்த சம்பவம் நடந்துவிட்டது. ஒரு சமயம் என் மனைவி நோய்வாய்ப்பட்டாள். படுத்த படுக்கையாய் கிடந்தாள். படுக்கையில் கிடந்த அவள் தனக்கு தின்ன ஆப்பிள் பழங்கள் வேண்டும் என கேட்டாள். அவள் கேட்டபோது பருவகாலம் இல்லாததால் நம் நகரத்தில் எங்கும் ஆப்பிள் பழங்கள் கிடைக்கவில்லை. நான் மிகுந்த சிரமப்பட்டு மனைவின் ஆசையை நிறைவேற்ற பாஸ்ரா நகரம் சென்று 3 ஆப்பிள் பழங்களை வாங்கி வந்து மனைவிக்கு கொடுத்தேன். என் அன்புக்காக என் மனைவி மனம் நெகிழ்ந்தாள். பின் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவதாக 3 ஆப்பிள் பழங்களையும் வாங்கி தன் பக்கத்தில் இருந்த மேஜை மீது வைத்து கொண்டாள். நானும் வேலை காரணமாக வெளியே சென்று விட்டேன். வெகு நேரம் கழித்து நான் வீடு திரும்பி கொண்டிருந்தேன். வழியில் ஒருவன் ஒரு ஆப்பிள் பழத்துடன் சென்று கொண்டிருந்தான். அவனை கூப்பிட்டு, உனக்கு இந்த ஆப்பிள் எப்படி கிடைத்தது என்று கேட்டேன். அவன் கலகலவென சிரித்து விட்டு, இந்த அரிய ஆப்பிள் பழத்தை அடுத்த வீதியில் உள்ள என் காதலி எனக்கு கொடுத்தாள். இது வெகு தூரத்தில் இருக்கும் பாஸ்ரா நகரத்திலிருந்து என் காதலியின் முட்டாள் கணவனால் வாங்கி வரப்பட்டதாக்கும் என்று பெருமையுடன் கூறினான் அந்த வழிபோக்கன். எனக்கு உடம்பெல்லாம் கொதித்தது. உடனே ஓட்டமும் நடையுமாய் வீட்டிற்கு வந்தேன். படுக்கையில் இருந்த என் மனைவியை கண்டேன். அவள் அருகில் 2 ஆப்பிள் பழங்கள் மட்டுமே இருந்தது. நான் கோபத்துடன், எங்கே இன்னொரு ஆப்பிள் என்றேன். என் மனைவியோ ஆசையுடன் மூத்த மகன் வந்து ஆப்பிள் வேண்டுமென கேட்டதாகவும் அவனுக்கு கொடுத்து விட்டதாகவும் சொன்னாள். நான் ஆத்திரத்தினால், போய் வேறு சொல்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே வாளை உருவி அவளை கொன்று பெட்டியில் போட்டு மூடி ஆற்றில் போட்டுவிட்டு வீடு திரும்பினேன். என் வீட்டு வாசலில் என் மூத்த மகன் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தான். நான் அவன் அழும் காரணத்தை விசாரித்தேன். தனக்கு தாய் கொடுக்கப்பட்ட ஆப்பிள் பழத்தை தெருவில் சென்ற ஒரு வழிபோக்கன் தட்டி பறித்து கொண்டு சென்று விட்டான் என்று என்னிடம் சொல்லி அழுதான். தான் எவ்வளவோ கெஞ்சி நோய்வாய்ப்பட்டிருக்கும் என் தாய்க்காக என் தந்தை சிரமப்பட்டு பாஸ்ரா நகர் சென்று மிகுந்த பொருள் செலவில் வாங்கி வந்த ஆப்பிள் என்றும் நான் சொன்னேன். அப்போதும் அந்த கொடிய மனிதன் தன்னை அடித்து கீழே தள்ளிவிட்டு ஆப்பிள் பழத்துடன் சென்று விட்டதாக கூறி தேம்பி தேம்பி அழுதான். நான் மோசம் போய்விட்டேன் என்பதை அறிந்தேன். ஒரு பாவமும் அறியாத அன்பு மனைவியை அநியாயமாக கொலை செய்து விட்டோமே என்று வருந்தி கதறி எழுதேன். மாமன்னரே, ஆத்திரத்தால் அறிவிழந்து பெண்ணை கொன்றவன் நான் தான், இது சத்தியம் என்று கூறினார். பெரியவர் என் மீதுள்ள பாசத்தால் கொலை செய்ததாக கூறுகிறார். அது பொய். ஒரு பாவமும் அறியாத மந்திரியாரை கொல்ல வேண்டாம், என்னையே கொல்லுங்கள் என்றான் வாலிபன். அந்த வழிபோக்கன் செய்த குறும்புத்தனத்தால் தான் இந்த விபரீதங்கள் நிகழ்ந்தன. ஆகவே இன்றிலிருந்து 3 நாட்களில் மந்திரி ஜாஃபர் அவர்கள் அந்த வழிபோக்கனை கண்டுபிடித்தாக வேண்டும். தவறினால் 4ஆம் நாள் மந்திரி சிரசேதம் செய்யப்படுவார் என்று ஆணையிட்டார். தன் விதியை நொந்து கொண்டே ஜாஃபர் தம் மாளிகையை அடைந்தார். ஆண்டவனின் சித்தப்படி நடக்கட்டும் என்று நினைத்து 2 நாட்களையும் கழித்து விட்டார். 3ஆம் நாள் பழையபடி எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு மந்திரி ஜாஃபர் தன் கடைசி மகனை வாரி நெஞ்சோடு அணைத்து கொண்டு, அப்போது ஏதோ உருண்டையாக ஒன்று தன் மகன் சட்டைப்பையில் இருப்பதை கண்டார். அது என்னவென்று பார்க்க எண்ணி வெளியில் எடுத்தார். என்ன ஆச்சரியம்! அது எங்கும் கிடைக்காத ஆப்பிள் பழம். மகனுக்கு அப்பழம் கிடைத்த விவரத்தை விசாரித்தார். அவன் தனக்கு நம் வீட்டில் வேலை பார்க்கும் ஒருவன் இதை என்னிடம் கொடுத்தான் என்று கூறினான். பின்னர் அவனை அழைத்து மந்திரி விசாரித்தார். நடந்த எல்லாவற்றையும் ஒலிக்காமல் கூறி பையனிடம் அடித்து பிடுங்கி கொண்டு வந்ததாக, சின்ன எஜமானுக்கு பரிசாக கொடுத்ததாகவும் உண்மையை ஒப்புக்கொண்டான். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் ஜாஃபர் அந்த மனிதனை மன்னர் ஹருண் முன் கொண்டு நிறுத்தினார். விவரங்களை எல்லாம் விவரித்தார். இந்த கதையை கேட்க சுவாரஸ்யமாக இருக்கிறதே அப்படின்னு மன்னர் ஹருண் வியந்தாரு. இதை விட ஆச்சரியமான கதையொன்னு இருக்கு, கூற அனுமதி அளித்தால் சொல்கிறேன் என்று வினயமுடன் மன்னரை பார்த்து மந்திரி ஜாஃபர் கேட்டார். மன்னர் ஹருண் கதை கேட்கும் ஆவல்ல, கதையை சொல்லு அப்படின்னு பணிந்தாரு. இதுவே தக்க தருணம் அப்படின்னு நினைச்ச மந்திரி ஜாஃபர், மன்னாதி மன்னரே, நான் சொல்ல போகும் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இறுதியில் இந்த அடிமையை மன்னிப்பீர்களா அப்படின்னு கேட்டாரு. மன்னரும் மன்னிப்பதாக வாக்களித்தார். மந்திரி ஜாஃபர் கதை சொல்ல தொடங்கினார். அது என்ன கதைன்னு ஆவலா இருந்தா அடுத்த எபிசோடுக்கு வாங்க நேயர்களே. வணக்கம்.